நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற இந்த மாவட்டத்தில் சுரண்டு பணியாற்றி வருகிற சிறப்புக்குரிய மாவட்டத்தின் ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு விரைந்து வந்து கொண்டிருக்கிற மாநிலத்தினுடைய உறுப்பினர் அன்பு இனிய சகோதரர் KP முனுசாமி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேந்திரன் அவர்களே, மனோரஞ்சனம் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் வருகை தர இருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் குமார் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து வருகிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமாள் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஜெயபாலன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முனி வெங்கடப்பன் அவர்களே, ராஜன் அவர்களே, ரவி அவர்களே, கேசவன் அவர்களே, ராஜா அவர்களே, நந்தகுமார் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தனியார் பள்ளியுடைய பொறுப்பாளர்கள் ராஜா அவர்களே, இளங்கோவன் அவர்களே, சிவபிரகாஷ் அவர்களே, நந்தகுமார் அவர்களே, பாண்டியன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்கியிருக்கிற தொடக்க கல்வி இயக்குனர் என் அன்பிற்கினிய முனைவர் பழனிசாமி அவர்களே, முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி அவர்களே, அனைத்து முதன்மை கல்வி அலுவலர் பெருமக்களே, மாவட்ட கல்வி அலுவலர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே இங்கே வருகை தந்து தொடர் அங்கீகாரத்தை பெறுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து பள்ளிகளுடைய தாளாளர் முதல்வர் பெருமக்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, இங்கே வருகை தந்திருக்கிற ஆண்களோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது உண்மையிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. என்று சொன்னால், இங்கு இருக்கின்ற தனியார் பள்ளிகள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அலைந்து பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதற்கு முன்னாலே நம்முடைய மறைந்தும் மறையாமலும் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அவர்கள் தான் திட்டங்களை நிறைவேற்றி காட்டினார். இங்கே மேடையிலே அமர்ந்து கொண்டிருப்பவருக்கும் சில பேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. புரட்சித் தலைவருடைய ஆட்சியிலே தான் 1980ஆம் ஆண்டு முதலே சத்துணவு திட்டத்தை அறிவித்தார். அறிவிக்கின்ற நேரத்தில் எதிர்க்கட்சியுடைய தலைவர் பேசுகிற போது இதற்கு எங்கே தமிழ்நாட்டில் நிதி இருக்கிறது என்று கேட்டார். அப்போது அவர் குறிப்பிட்டார், இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஏழை குழந்தையுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தமிழ்நாட்டுடைய அரசிடத்திலே நிதி இல்லை என்றாலும் துண்டேந்தி பிச்சை எடுத்தாவது திட்டத்தை நிறைவேற்றி காட்டும் என்று சொன்ன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் நம் நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏழை குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வந்தார். அந்த தலைவன் இன்றைக்கு இல்லை. அந்த தலைவருடைய வழியிலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினார். 14 உருளை வழங்கினார். இந்திய நாடை வியக்கத்தக்க அளவிற்கு மாற்றங்களை உருவாக்கினார். என்று அம்மா வழி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் என்று பல்வேறு பணிகளை அம்மா வழி என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இதை நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், ஒரு அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றி வேண்டுமோ அந்த திட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றுகிற அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், நம் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் பல்வேறு சாதனை சரித்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எனக்கு முன்னாலே உரையாற்றிய அன்பிற்கினியே உங்கள் சங்கத்தின் தலைவரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் குறிப்பிட்டதை போல இந்த அரசு உங்களுடைய அரசாக பணியாற்றி வருகிறது. குறிப்பாக இங்கே குறிப்பிடுகிற போது இங்கே அன்பிற்கினியே நண்பர்கள் இங்கே குறிப்பிட்டார், நல்ல கருத்துக்களை இங்கே சொன்னார். எப்போது பள்ளி திறக்கப்படும் என்ற ஒரு கேள்வி இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் எடுத்துச் செல்வேன். பள்ளியுடைய கல்வியாளர்கள், அதே நேரத்தில் பெற்றோர்கள் மாணவருடைய கருத்தறிந்து
முதலமைச்சர் தான் அந்த முடிவுகளை மேற்கொள்வார் என்பதையும் நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்கள் எண்ணங்கள் இங்கு இருக்கின்ற மற்றவருடைய பெற்றோர்கள் மாணவருடைய எண்ணங்களை மனதிலே வைத்துத்தான் இந்த அரசு சிறப்பான முறையில் பள்ளி கல்வித்துறையை இன்றைக்கு சிறந்த முறையை எடுத்துச் செல்கிறது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இங்கே வருகை தருகிற போது இங்கே ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. 3 ஆண்டு காலம் அங்கீகாரம் என்பதை 5 ஆண்டு காலமாக நீட்டிக்க முடியுமா என்று இங்கே ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்புகள் இருக்குமே, ஆனால் அதை இந்த அரசு நிறைவேற்றி காட்டும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய இதயத்திலே இருப்பது, என்னுடைய மனதிலே இருக்கின்ற எண்ணங்கள், இந்த அங்கீகாரம் என்பது கட்டடத்தினுடைய கட்டப்பட்டிருக்கிற கட்டடத்திற்கு அனுமதி பெற்றவுடன் முழு அங்கீகாரத்தை நிரந்தரமாக வழங்க வேண்டும் என்பதுதான் என் கனவாக இருக்கிறது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான நம்முடைய சங்கத் தலைவர் அந்த பணியை ஆற்றி வருகிறார். சங்கத் தலைவர் மட்டுமல்ல, நம்முடைய துணை முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார். சந்தித்து அவரிடத்தில் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல முதலமைச்சரையும் சந்தித்து வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு இன்றைக்கு நாடை வியக்கின்ற அளவுக்கு பல்வேறு மாற்றங்கள் தமிழகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால் அண்டை மாநிலங்கள், அண்டை நாடுகளில் இருக்கின்றவர்கள் படித்து முடித்துவிட்டு வேலையில் நிலையை தமிழ்நாட்டை மாற்றுவதற்காக தொழிலை துவங்குகிற மாநிலம் தமிழ்நாடுதான். ஒரு அமைதியான மாநிலமாக இருக்கிறது, கட்டாய வசதிகள் இருக்கிறது, மின்தடையே இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லவில்லை. தொழிலை துவங்குகிற தொழில் அதிபர்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகிறது. குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் காணொலி காட்சியை பேசுகிற போது இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இது போன்ற இக்கட்டான சூழலில் உலகமே அஞ்சி நிறுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கொரோனா வைரஸ் இருக்கின்ற போது தமிழ்நாட்டில்தான் இறப்புகள் குறைக்கப்பட்டிருக்கிறது, வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் நான் பாராட்டுகிறேன் என்று பாரத பிரதமரை பாராட்டினார். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லை, உங்களுக்கு தெரியும், நினைவூட்ட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் இங்கே வருகிறார். வருகிற நேரத்திலே பல்வேறு கருத்துக்களை சொல்கிற போது ஒவ்வொரு துறையும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. நான் நெஞ்சார பாராட்டு என்று பாராட்டுவதை வழங்கினார். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிற போது இயேசுபிரான் சொன்னதாக சொல்வார்கள் கிறிஸ்தவர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று குறிப்பிடுவார்கள். அதை போலதான் இஸ்லாமிய பெருமக்கள் சொல்வார்கள், இறைவன் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்பார்கள். அதே போல இந்து மதம் சொல்லும், கீரையிலே கேட்பதை கொடுப்பவனே கிறிஸ்தா கிறிஸ்தா என்று சொல்வார்கள். ஆனால் கேட்டால் மட்டும்தான் கொடுக்கப்படும் என்கிறார்களே தவிர கேட்காமலை கொடுக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை நான் நேரத்திலே நினைவூட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் உங்கள் இனவுகளை, உங்கள் எண்ண கனவுகளை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு பல்வேறு நிலைகளில் இந்த பணிகளை ஆற்றி வருகிறது. குறிப்பாக இங்கே இருக்கிற நண்பர்கள் இங்கே குறிப்பிடுகிறவர்கள் இங்கே குறிப்பிட்டார். இந்த அரசுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது இங்கே படித்துக் கொண்டிருக்கிற, அதுவும் நர்சரி பிரைமரி பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் வருகின்ற மே மாதத்திலே வழங்க வேண்டிய கட்டாய கல்வி, அதிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் ஆட்சி படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக 375 கோடி ரூபாய் முதலமைச்சரிடத்திலே வேண்டுகோள் வைத்த உடனேயே போன வாரமே நீங்கள் வழங்கி விடுங்கள் உத்தரவை வழங்கிய முதலமைச்சர் என்பதையும் நான் நேரத்திலே நினைவூட்ட விரும்புகிறேன். இது வழங்க வேண்டிய நாட்கள் மே மாதத்தில் தான் வழங்க வேண்டும், வருகின்ற மாதம் மே மாதத்தில். ஆனால் மத்திய அரசு நமக்கு எப்போது வழங்கப் போகிறது என்று சொன்னால் ஜூலை மாதத்திலே தான் வழங்குவார். ஜூலை மாதத்திலே வழங்குகிற போது எவ்வளவு நிதிகள் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் எல்கேஜி யூகேஜிக்கு அவர்கள் நிதிகள் வழங்குவதில்லை. இதையும் நம் அரசை ஏற்றுக்கொண்டு நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களை போன்றவரை நனைந்து விடாமல் உங்கள் எத்தனையோ துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இடையில் உங்கள் பணியை ஆரம்பித்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த இக்கட்டான சூழலில் பணிகள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அந்த திட்டங்களை மனதிலேயத்தோடு இந்த அரசு நிறைவேற்றி வருகிறது என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய கல்வி முறைகள், நம்முடைய அரசு கொண்டு வந்திருக்கிற கரிக்குலம் என்று சொல்லப்படுகிற புதிய பாடத்திட்டம் இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு டெல்லியில் இருக்கின்ற IAS அகாடமி என்று சொல்வார்களே, அவர் கூட
படிக்கின்ற மாணவர்களுக்காக, பயிற்சி வருகின்ற மாணவர்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற +1 +2 பாடத்திட்டத்தை நீங்கள் வாங்கி வாங்குகின்ற வரலாற்றை படைக்கின்ற அளவுக்கு நம்முடைய கல்வியுடைய தரம் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் நேரத்தை கூறிட்டு காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய கல்வியுடைய தரம் எப்படி இருக்கிறது சொன்னால் 180 கேள்விகள் நீட் தேர்விலே வந்திருக்கிறது. அதிலே 172 கேள்விகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாடத்திட்டத்திலே தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிற வரலாறு தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாடை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிறது. 8 கேள்விகள் மட்டும்தான் NCD என்று சொல்லப்படுகிற மத்திய அரசால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பள்ளியின் மூலமாக, இந்த பாடத்திட்டத்தின் மூலமாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நம்ம அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சில பேர் சொல்கிறார்கள், சில பேர் குற்றங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள். அவர் கொண்டை சொல்ல விரும்புகிறேன். நான் இன்னைக்கு என்ன ஏன் என்று சொன்னால், ஒரு பாடை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பார்களே, அதற்காக சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், ICT என்று சொல்லப்படுகிற புதிய திட்டம் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதல் முறையாக கொண்டு வந்திருக்கிறார். ICT என்பது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்று சொல்லப்படுகிற வரலாறு தமிழ்நாட்டில் படைக்கப்படுகிற போது அதற்கான நிதியை மாநில அரசும் மத்திய அரசும் வழங்கியது அடிப்படையில் 60% நிதிகளை இங்கே அதற்காக நாங்கள் நிதிகளை வழங்கினோம். அந்த நிதிகளை பெறுவதன் மூலமாக 100% நிதி அதை இங்கே இருக்கின்ற நம்மிடத்திலே அந்த பணிகளை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கிற ஒப்பந்தக்காரர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால், பணிகளை முடித்ததற்கு பிறகுதான் அந்த 60% நிதிகள் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. உயர்நிலைப் பள்ளியிலே இருக்கின்றவர்களுக்கு 10 கம்ப்யூட்டர், உயர்நிலைப் பள்ளியிலே இருக்கின்றவர்களுக்கு 20 கம்ப்யூட்டர், ஹைடெக் லேப், இன்டர்நெட் இணைக்கப்பட்டிருக்கிறது 6029 பள்ளிகளில். இது ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக நான் இதை சொல்கிறேன் சொன்னால், 60% நிதியை கூட அவர் முடித்துவிட்ட இடத்தில் ஒப்படைத்ததற்கு பிறகுதான் அதை கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர 40% நிதிகள் ஆண்டிற்கு 10% அதை பராமரிக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிற வெள்ளை மனதோடு இந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிற இந்த அரசு என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், மற்றவர்கள் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்றேன் என்று சொன்னால், ஒரு அரசு வெளிப்படைத்தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய எண்ணக்கடவுளை திறப்பதற்காக இந்த அரசு புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருகிற போது இன்றைக்கு இந்தியாவை வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை சந்திக்கின்ற போது கேட்டார், இது எப்படி உங்களால் நிறைவேற்ற முடிந்தது என்று கேட்டார். இதுதான் நீங்கள் முதலமைச்சரும் நாங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்று சொல்லுகிற போது, மற்ற மாநிலத்தை எடுக்க முடியுமா என்பதை நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் குறிப்பிட்டார். இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை செய்கிறது. டெல்லியிலே இருப்பவர் பாராட்டுகிறார்கள், ஆனால் இங்கே இருக்கின்றவர்கள் என்னமோ செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கு அரசு எடுக்கப்படுகிற நடவடிக்கை இந்திய நாடை வியந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அம்மாவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற போது உங்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால், குடி மராமத்து திட்டம் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் செய்ய முடியவில்லை. இங்கே செய்யப்பட்டிருக்கிற அரச காலத்திலே அங்கே குடி மராமத்து திட்டத்தை நாம் நிறைவேற்றி காட்டியதன் அடிப்படையிலே தான் மழை பெய்கிறது. நாம் தேவைக்கு மேலே மழை பெய்தாலும் கூட வெள்ளச்சேதம் இல்லாமல் இன்றைக்கு மக்களை பேணி காக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், ஏரிகள் குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது, கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறது. இது வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், விவசாயிகள் மனதார பாராட்டுகிறார், கல்வியாளரும் பாராட்டுகிறார், தொழிலை துவங்கினரும் இந்த பாதுகாப்புள்ள ஒரு மாநிலம், சட்டொழுங்கை பேணி காக்கிற ஒரு மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலத்திலே நக்சை தீவிரவாதிகள், அதற்கு அப்பாலே செல்கிற போது அங்கே மாவோயிஸ்ட், அதற்கு அப்பாலே செல்கிற ஒரு காஷ்மீருக்கு செல்கிற போது காஷ்மீர் தீவிரவாதிகள். நான் இன்னைக்கு சொல்வதற்கு காரணம், தீவிரவாதிகளை தலைநூக்காமல் தமிழ்நாட்டை பேணி காத்த முதலமைச்சராக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விளங்கினார்கள். அதன் அடிப்படையில் இந்த அரசு சிறப்பான முறை தன் பணியை ஆற்றி வருகிறது. தனி மனிதனுடைய சுதந்திரம் பேணி காக்கப்படுகிறது. இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த பணிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, பல்வேறு பணிகளை ஆற்றுவதற்கு அனைவரும் உறுதுணையோடு உங்கள் பணிகளை நாங்கள் சிறப்போடும் சிறப்போடும் ஆற்றி வருகிறோம் என்பதை நான் நேரத்தை கூறிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், உங்களையும் சரிசமத்தை கொண்டு வருவதற்கும், அதே நேரத்தில் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருடைய தரத்தை உயர்த்துவதற்கும், பொருளாதாரத்திலே அவர்கள் உயர்வதற்கும் இந்த
அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம் இறுதிக்குள் 7,700 பள்ளிகளிலே ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். 80,000 பள்ளிகளை ஜனவரி 20ஆம் தேதிக்குள் அங்கே கரும்பலகையை மாற்றிவிட்டு ஸ்மார்ட் போர்டுகள் கொண்டு வருவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். ஜனவரி 20ஆம் தேதிக்குள்